ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் 1, வெங்காயம் 1, தக்காளி 2, முந்திரி 10, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 இன்ச், கிராம்பு 4, ஏலக்காய் 1, வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம முந்திரி 10லேருந்து 15 முந்திரியை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் கார்னை நான் உரித்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்வீட் கார்னை நம்ம வெண்ணெய் உருகுனதும் அதில் சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்கிட்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக சுருங்கிட்டு கலர் பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌன் கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் எடுத்துடலாம். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுட்டு பட்டர் நல்லா உருகுனதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 1, கிராம்பு 4, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்மளுக்கு தண்ணி விடாமல் எண்ணெயிலே நம்ம வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சுட்டு பட்டர் நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் லைட்டாக. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வெண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வெளியே வருது தெரியும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இது நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் முந்திரி. அதனால நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். தக்காளி, முந்திரி, நம்ம போட்ட மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு, பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் தாளித்து வச்சுருக்க ஜீரகத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகமும் இது கூட சேர்ந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியும் மேலே போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி இல்லை பரோட்டா, நான், ஃபுல்காக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.